வெட்டி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிலை இன்னொன்று வந்து அண்ணாதுரை அவர்கள் சிலை என்ன சமூக நிலையம் வாக்கள் இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு லைட் நீளமாக இருக்கு, கொஞ்சம் நல்ல நீளமாக இருக்கு. இப்போது குருநகர் மீன் சந்தையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலி பகுதியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, யாழ்ப்பாண நகருக்கு மிக அண்மையில் இருக்கிற இந்த குருநகர் பிரதேசத்தை பற்றி தான் வந்து இந்த காணொலி அமைய போது. இந்த குருநகர் பிரதேசத்தில் வந்து காலை பகுதியில் நடக்கிற ஏல முறையிலான மீன் விற்பனையும் அதோட வந்து இந்த காலை நேரத்தில் வந்து இந்த குருநகர் பிரதேசம் எப்படி இருக்குன்றதையும் வந்து நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியை வந்து உங்களோட குருநகர் பிரதேசத்தை சேர்ந்த நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவைக்கும் நிச்சயமாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இலங்கை கொடிகளோட நிற்குது, என்னன்னு தெரியல. சுதந்திர தினத்துக்கு கட்டினதாக இருக்கலாம். இங்கால ஒரு எரிபொருள் நிலப்பிள்ளையும் இருக்குது இந்த சந்தையோட அண்மிச்சதாகவே. இங்காலெல்லாம் சேதமடைஞ்ச படகுகள்லாம் நிற்குது. இறுதியாக சந்தைக்கு வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ வாகனங்கள் நிற்குதுன்னு. நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 7:45 ஆகுது. இப்போ ஏலம் தொடங்கிட்டு நான் நினைக்கிறேன் 7:15 தொடங்கி நடந்தவன் இருக்க போல். வாங்க வந்தாக்குண்ட ஆமாம், இந்த சனிக்கிழமைன்றால கடுமையான சனமாக தான் இருக்குது. சந்தைக்கு உள்ளே வந்துட்டோம். நண்டுகள் இருக்கு.
பெரிய பாரு சின்ன பாரு இது ஏலமில்ல விற்பனைக்கு வச்சிருக்கு. செஞ்சால வியாபாரி மாதிரி பிடிச்ச மீன்கள் அவையே வந்து இங்கேயே வியாபாரம் செஞ்சுட்டு போயிடும் மேலத்துக்கு விடாமல். அந்த நெத்தலி அப்படியே வந்து எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு. இங்கால வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து நேராக சில்லறையாகவும் விற்று கொண்டிருக்கணும். மங்கால மீன்கள் வெட்டி கொடுத்து கொண்டு இருக்கணும்.
பங்கு போட்ட மீன் மீன் வெட்டி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கால எல்லாம் வந்து அந்த ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்குது. இங்கே பொதுவாக வந்து இங்கே அந்நிய கடல் வாணிபம்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் இருக்குது. இது வேறு வேறு கம்பெனிகளும் இருக்குது. மீன்களை பாருங்க. அதுவும் புண்ணாருக்கா மலிவு தானே பாசலாம் போனா செத்து போனீங்க. அது வந்து தம்பி 5150 தெரியும். அப்படியே வந்து சந்தையை விட்டு வெளியேறி போய்கொண்டு இருக்கிறோம். போய் வந்து இந்த குருநகரை இருக்க சுற்றி பார்ப்போம். இந்த ஏலம் சரியாக வந்து 7 காலுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோமா மீங்க. அப்படி 9-9:30 மணி மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். வியாபாரிகளை தவிர வந்து இங்கே வந்து இந்த சாதாரண பொதுமக்களும் வந்து சில்லறை விலைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு மீன் சந்தை தான் குருநகர் மீன் சந்தை. இப்போ வந்து வேலைகள் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்கள். இது கடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீல கடல். ஸோ இந்த குருநகர் எல்லாமே வந்து யாழ்ப்பாண நகருக்கு மிக மிக அருகில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த யாழ்ப்பாண மாநகர சபை கட்டடத்தோடு இங்கேருந்து பார்க்கவே தெரியுது. இந்த குருநகர் மீன் சந்தையிலேருந்து பார்க்கவே இந்த மாநகர சபை கட்டடமும் தெரியுது. சில பயணத்தை தொடருவோம். சந்தையை பார்த்துட்டு வந்து அந்த வீதியால் வந்து போய் கொண்டு வந்தாங்க. இதால் இப்படி வந்து ஒரு நாள் துறையை நோக்கி போய் கொண்டு வந்தாங்க, ரங்கு துறையை நோக்கி. ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கருவாடுகள் காயப்பட்டு கிடக்கு. கருவாடு வந்து உற்பத்தி செஞ்சோன்னு இருக்கணும் பாருங்க. மீன் எடுத்து கொண்டிருக்கிறேன்.
இந்த கையில உப்பு போட்டுனா சரி. மாத்திட்டு வேலை வார வேலை இருக்கு கணிக்க யாரு அன்னைக்கு வந்து உடுப்பு மாத்திட்டு வேலை வருங்க. குட்டைகள் எல்லாம் எடுத்து போட்டு கொண்டிருக்கார். பெங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரால் கூனல் கருவாடு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கருவாடை வந்து உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கணும். கருவாடு வெட்டுறது பார்த்து தொடர்ந்து நாங்கள் பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த குருநகர் பிரதேசத்தால் இங்கே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் எல்லாம் வந்து சரியான நெருக்கமாக இருக்கும். இப்போ ரொம்ப திரையை ஆகிக்கொண்டிருக்கு. 9 மணி 9:15 நேரம் பார்த்தீங்கன்னா 9 மணி 15 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பரபரப்பாக வலிக்கு எடுத்த இடங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதா சுரூபம் ஒன்று இருக்குது. பெரிய தொடர்ச்சியாக வந்து இங்கே அந்த மீன்கள் ஏற்றுற வாடியல் இருக்குது. ஒரு பெரிய ஒரு மேல்மாடி வீடு உண்டு. குருநகர் துறைக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு வாடி ஒன்று இருக்குது. ஒரு பெரிய வாடி ஒன்று தான். நிறைய படகுகள் நிற்கிது. அங்கே பாருங்க ஒரு படகு வெளியே போச்சு. கடல் நல்ல நீல நிறத்தில் இருக்குது. மற்ற இடங்களில் ஒரு லைட் நீளமாக இருக்குது. இங்கே நல்ல நீல நிறமாக இருக்குது. எல்லாம் வந்து பெரிய பெரிய படகுகள் ட்ரீஸ்னா இதோட அடகு. அதாவது மீன்கள் பிடிச்சி வந்து பதப்படுத்தி வச்சுக்கலாம். போய் தங்கி நின்று பிடிக்கிற படகுகள்லாம் நீங்கள் நிற்கிறது. குருநகர் இறங்குதுறை. அதையும் பார்த்துட்டு வந்து அப்படியே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ரோட்டை தாண்டி தான் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கணும். இப்படி அந்த கரையோர வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். நிறைய படகுகள் அடிக்குது. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வேலை தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கணும். ரெண்டாவது இப்போ வந்து பகுதி அளவில் வந்து ஏற்றுமதி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த போர் பதட்டம் காரணமாக. அதால் வந்து மீன்கள் வந்து இங்கே உள்ளூரில் நல்ல மலிவாக வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்காலையும் அப்படியே கடற்கரை வீதி தான். நாங்கள் எப்படி இதால் திரும்பி பயணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொடர் மாடி குடியிருப்புகள் எல்லாம் அவதானிக்கலாம். இங்காலையும் இருக்கு பாருங்கள். நல்ல நெருக்கமான குடியிருப்புகளும் தொடர் மாடி குடியிருப்புகளும் இருக்குது. இப்படி வந்து பிரதான வீதியில் இணைஞ்சிட்டோம்.
அப்படியே வந்து இங்கால என்னுடைய வலதுபுறமாக பயணித்தா வந்து அடுத்ததாக வந்து பாசையூருக்கு போகலாம். இடதுபுறம் வந்து குருநகர் பிரதேசத்துக்கு போகுது. கொஞ்சம் காய்கறிகள் வச்சுக்கிறேன். இங்கே ஒரு கிரவுண்ட் உண்டு. இப்படி பாருங்கள், அந்த கிரவுண்டுக்கு பின்னுக்கு நல்ல தொடர்மாடி குடியிருப்புகள்லாம் இருக்குது. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாநகர சபைன்ற பொது நூலகமும் இருக்குது. கிளை நூலகம் குருநகர் பகுதியில் இருக்குது. தொடர்ச்சி அஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளை வீதியில் போய்கொண்டிருக்கு. ஆனால் நான் பிரதான வீதியை மட்டும் இதில் காட்டுறேன். எல்லாமே வந்து அந்த கடற்கரை ரோட்டோடு தான் இணையுது. இங்கே பாருங்க, ஒரு புனித ஆரோக்கியநாதர் எங்கள் பாதுகாவலர் என்று போட்டிருக்கு. இங்கால ஒரு ஆள்கிட்ட சிலை ஒன்று வச்சிருக்கு. இதே நேரம் இதில் வந்து நினைவு தூவி உண்டு. பல ரத்தாண்டிய தொகுதிகள் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட். இப்படி இது வந்து ஒரு நெருக்கமான இடம்ன்றே சொல்லலாம். சரியான நெருக்கமான இடம் யாழ்ப்பாணத்திலே. இந்த கடைகள் இருக்கு. ஒரு பேக்கரி உண்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மாடி வீடுகள் இருக்குது பாருங்க. இப்படி வந்து கிளை வீதியெல்லாம் போய்கொண்டிருக்கு. இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, ஒரு பெரிய சர்ச் உண்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச். ஸோ இந்தியாவிலெல்லாம் பாருங்கள், இந்த ரூட்டுக்கு போய் பார்ப்போம். நிறைய மாடி வீடுகள் அப்படியே அடுத்தடுத்து இருக்குது பாருங்க. தொடர நெருக்கமான சூழல் தொகுதி. முத்த மண்டியில் அப்படியே வீட்டை திறந்தா வெளியில தான். அப்படி நாங்கள் இதோட திரும்புவோம். தொடர்ந்து வந்து இந்த பிரதான வீதியாலே பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, காலை 10 மணி ஆகிக்கொண்டிருக்கு. ஒரு வீடு ஒன்று நிர்மாணித்து கொண்டிருக்கிறேன். எப்படின்னு இந்த ரோட் ஃபுல்லாகவே நிறைய வர்த்தக நிலையங்களும் குடியிருப்பு பகுதியெல்லாம் தான் நிறைஞ்சிருக்குது. அருகருகே இதில் வந்து 2 பேர்த்த சிலை இருக்குது. ஒன்று வந்து எம்ஜிஆர்ட்ட சிலை, இன்னொன்று வந்து அண்ணாதுரை அவர்கள் சிலை. பேரறிஞர் CN அண்ணாதுரைன்ற சிலை உண்டு. இன்னொன்று வந்து MG ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சிலை. இந்த குருநகர் பகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சனம் நிற்கிறத பார்க்கலாம். ஒரு கூட்டம் உண்டு. கௌரி கபே என்ற கடை தான் வந்து இது. இங்கே ஒரு ஃபேமஸான கடை. இங்கே தான் நாங்கள் இப்போ போய் சாப்பிட போகிறோம். குருநகரில் இருக்கிற அந்த சாப்பாட்டு கடைக்கு உள்ளுக்க தான் இருக்கிறோம். ஸோ ஒரு பரபரப்பான கடை உண்டு. ரொட்டி வந்துட்டு பாருங்கள், சாப்பிட வேண்டியதான். இனி சாப்பிட்டு அப்படியே வந்து காவலியாக தொடர்றோம். இங்கால பார்த்தீங்கன்னா வணக்கம் குருநகர்ன்ற ஒரு கடைன்ற பேரே வணக்கம் குருநகர்னா. இங்கால வந்து ஒரு ஆலமரத்தோட ஆக்கள் இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும்ண்டு. ஏன்னா வந்து இந்த ஆலமரத்துக்கு ஒப்போசிட்டாக போகிற இந்த வீதியால் தான் வந்து நாங்கள் வடக்கரை ரோட்டுக்கு போகணும். இங்கால வந்து இந்த இதை தான் காட்டெடுத்துனா அந்தோணி என்ற ஒரு படம் உண்டு. இலங்கையில் பெரும்பாலும் இலங்கையில் தான் படப்பிடிப்புகள்லாம் நடந்தது. இலங்கை ஆக்கள்ன்ற தயாரிப்புலாம் வருது. மார்ச் 13 இன்றைக்கு நினைக்கிறேன். இது வந்து கையில் என்னென்னா இதில் வந்து இசைஞானி இளையராஜா வந்து இசை அமைச்சிருக்கிறார். இலங்கை படத்துக்கு அவர் இசை அமைக்கிற இதானா முதல் முறை. ஸோ இங்கே வந்து லோக்கல் தியேட்டர் எல்லாத்துலேயுமே வந்துருக்கு. ராஜா தியேட்டர்லாம் போகுது படம்.
நீங்களும் உங்களோட ஆதரவு முடிஞ்ச வழங்க. இது இலங்கை கலைஞர்களோடு இணைஞ்சு நடித்த படம். பெரும்பாலும் படப்பிடிப்பும் இலங்கையில் நடந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை அப்படியே மும்மரமாக போய்கொண்டு இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே தொடர் மாடி குடியிருப்புகள், மேல் மாடி எல்லாம். ஜூஸ் கடைகள், பல சமூக நிலையம் வடிவாக தமிழில் எழுதி பெயிண்ட் அடிச்சு கிடக்கு பாருங்கள். அப்படியே தொடர்ந்து போனால் இங்கே பார்த்தீங்கன்னா குருநகர் தசை பயிற்சி நிலையம் ஒன்று போட்டு கிடக்கு. ஜிம் வந்து நிற்கிறேன். இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக தெரியலை, தமிழில் எழுதி பாருங்கள். அப்படியே வந்து இந்த குருநகர் பிரதேசத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டோம். அப்படியே இதுன்ற தொடர்ச்சியாக பண்ணை கடற்கரை வருது, அந்த வீதியால் தான் போய் கொண்டு இருக்கிறோம். பண்ணை கடற்கரைக்கு வந்துட்டோம். இப்படி வந்து இங்கே இது தெரியல தான் யாழ்ப்பாண கோட்டை. இங்கே வந்து பண்ணை கடற்கரை, யாழ்ப்பாண கோட்டைன்ற பகுதிகள் தெரியுது பாருங்கள். இங்கெல்லாம் பெரிய பில்டிங் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் யாழ்ப்பாணம் கோட்டைன்ற அந்த பக்கச்சுவர் தெளிவாக அவதானிக்கலாம். பண்ணை சுற்றுவட்ட பகுதியை தாண்டி இப்போ வந்து பண்ணை சந்தை ரோட்டால் வந்து போய்கொண்டு இருக்கிறோம். அது இப்படியே போய் வந்து வலதுபுறம் திரும்பினா வந்து பண்ணை சந்தை வீதி. இதில் பாருங்க அந்த தீநூறு தான் இப்போ அண்மையில் போட்டது மாநகர சபையால். பண்ணை சந்தை வீதியால் வந்துட்டு இதில் அநேகமான கனரக வாகனங்கள் வந்து தரிச்சு நிற்கிறோம் இந்த முத்த வழியில். இங்கால வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஆட்டு வச்சு கடையிற பகுதி நம்முடைய வலதுபுறம். ஸோ இங்கால எல்லாமே வந்து ஆட்டு வச்சு கடையால் மக்கள் வாங்கி கொண்டு வைக்கணும். அதே மாதிரி தான் வந்து பண்ணை மீன் சந்தை. ஸோ வெறுப்பாக நடந்து கொண்டு பாருங்க. தொடர்ச்சியாக இப்படியே போனால் இதுலேயே நல்ல பனைமரங்கள் வச்சு கிடக்கு முற்ற வழியில். சுற்றுவட்டத்தால் வந்து இதில் இருக்கிறது வந்து திருவள்ளுவர் சிலை. இந்த சுற்றுவட்டத்தால் நாங்கள் இடதுபுறமாக திரும்பி சிக்னல் சந்தைக்கு போய் அப்படியே வந்து பயணத்தை நிறைவு செய்வோம். யாழ்ப்பாண நகர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்னலில் அம்பிட்டு விட்டோம். சிக்னல் சந்தை பாருங்க. இந்த சிக்னல் சந்தையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கால நிறைய கருவாட்டு கடைகள் இருக்கு. இந்த பகுதி ஃபுல்லாக வந்து கருவாட்டு கடைகள் இருக்கு.